ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி டவுன் ஆகிடுச்சுன்னா நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார்ஜர் எடுத்து போர்ட்டில் குத்திட்டு கேபிளை உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கிட்டு ஒரு சைடில் போட்டு மற்ற வேலையை பார்க்க போயிருவீங்க. அது பேசாமல் சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்காக எப்போ தோணுதோ பக்கத்தில் வந்து பார்ப்பீங்க. ஃபுல் ஆகிடுச்சுன்னா எடுத்துருவீங்க. இல்லைன்னா உங்களுடைய தேவைகள் இருந்ததுன்னா பாதியிலே எடுத்துட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. இதைத்தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இதையும் தாண்டி ஒரு சில பேரை ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணுறத பல மெத்தடை கையாளுறாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி சார்ஜ் போடுறாங்க. அதே மாதிரி ஃபோன் வந்து பிரைட்டாக இருக்குது, இதனால் வந்து சார்ஜிங் டைம் அதிகமாக எடுக்கும், அதனால் நம்ம டார்க் மோடில் செட் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு சில பேர் அதுக்கு மேலே அதாங்க ஃபோனை வந்து ஏர்பிளைன் மோடில் செட் பண்ணி சார்ஜ் பண்ணுறாங்க. இதைத்தான் வந்து 2014 CNET அப்படிங்கிற ஒரு டெக் கம்பெனி அமெரிக்காவில் இருக்குது. அவங்க பழைய ஃபோன்லேயும் புது ஃபோன்லேயும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி ஏர்பிளைன் மோடில் சார்ஜ் போட்டால் நிறைய பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகிள் போட்டிருந்தாங்க. அதை ப்ரூஃபும் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷத்துல இருந்து 11 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் மிச்சம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நோண்டி நொங்கு எடுத்த ஸ்லாஷ் கியர் அப்படிங்கிற ஒரு டெக் சைட்டு வந்து அவங்களும் உண்மைதான், நாங்களும் சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரால ட்ரை பண்ணி பார்த்தோம், ஏர்பிளைன் மோட்ல போட்டா எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கு, நம்ம போனும் ரொம்ப நாளைக்கு ஓட்டலாம் அப்படின்னு அவங்களும் பதிவு போட்டிருக்காங்க. இதை நம்முடைய இந்தியன் நியூஸ் பேப்பர்ல, அதாவது டெக் சைட் வந்து அவங்களும் இதை பத்தி போட்டிருக்காங்க. மேட்ரு என்னன்னா, நீங்க உங்க போனை சார்ஜ் போடும்போது ஏர்பிளைன் மோட்ல நீங்க சார்ஜ் போட்டீங்கன்னா எந்த மாதிரி பெனிஃபிட்னா, குறிப்பா இந்த செல்லுலார் நெட்வொர்க் இருக்குல்ல, அது டோட்டலாக கட் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி வைஃபை ஸ்கேன் பண்ண விடாது. அதே மாதிரி கூகுள் மேப்ஸுக்கு வந்து லொக்கேஷனை வந்து ஸ்கேன் பண்ணும், அதுக்கு GPS அதையும் ஸ்டாப் பண்ணிடும். அப்போ நல்ல பெனிஃபிட் தானே, சீக்கிரமாக வந்து நம்ம ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த பேட்டரி லித்தியம் அயன் பேட்டரி, அதோட எதிரியே வந்து ஹீட் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம ஹீட்டோட நம்ம ஃபோனை சார்ஜ் பண்ணும்போது பேட்டரியோட லைஃப் வந்து குறையுது அப்படிங்கிறாங்க. சாதாரணமாக ஒரு ஃபோனோட அந்த சர்க்கிள், பேட்டரியோட சார்ஜிங் சர்க்கிள் இருக்குல்ல, 4000 5000 ஆங்கல்ல, அதையும் தாண்டி நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படி ஏர்பிளைன் மோட்ல நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா. அதுக்கப்புறம் இந்த போன்ல இருக்கக்கூடிய ஆப்ஸ் அது அப்டேட் ஆகாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு சார்ஜர்ல இருந்து வரக்கூடிய பவர் டைரக்டா பேட்டரிக்கு போகும் அப்படிங்கிறாங்க. அப்படி போகும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும், அதே நேரத்தில் பேட்டரிக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் கையாளுறீங்களா, இல்லைன்னா நீங்கள் எந்த மெத்தடில் நீங்கள் உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணுறீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.